ஹாய் பசங்களா, நீங்க எல்லாரும் உங்களோட நீட் எக்ஸாம் 2026 முடிச்சிட்டு வந்திருப்பீங்க. இப்போ ஒரு சில பசங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, சார் பேப்பர் எப்படி இருந்துச்சு? சரிங்களா? பேப்பர் வந்து நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருக்கேன். பிசிக்ஸ்க்கு மட்டும் தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ சார் கட் ஆஃப் மார்க் போகுது? அகைன் நான் பிசிக்ஸ்க்கு மட்டும் வச்சு சொல்றேன். சரிங்களா? பிசிக்ஸ் மட்டும் வச்சு சொல்றேன். நைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்றோம். நைட் 11 மணிக்கு அது எல்லா ஃபேக்கல்ட்டியும் நான் பேசுறேன். சரிங்களா? அவங்க சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? நான் பிசிக்ஸ் மட்டும் வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப பிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு ஈஸியா தான் இருக்குது. சரிங்களா? 40 கொஸ்டின் கிட்ட ஈஸி. ஓகே, ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் இப்போ வரைக்கும் ஏர்லி அனாலிசிஸ் பொறுத்தவரைக்கும் 4 to 5 கொஸ்டின் தான் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கு. ஓகே, நான் ஈவன் லாஸ்ட் நைட் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து 40 வந்து ஈஸி, 5 கொஸ்டின் கிட்ட மாடரேட் இருக்கு அப்படின்னா ஓகே. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டயோடு கொஸ்டின் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல், ஏன்னா கரெக்ட் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. பட் அதில் பார்த்தீங்கன்னா சரி, அதை பற்றி நான் பேப்பர் டிஸ்கஷனில் கூட பேசுகிறேன். பட் என்டிஏ வந்து கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இதை கொடுத்துருக்கோம்ல, இதை மார்க் பண்ணு. ஸோ ஆக்சுவலாக மோர் அப்ராப்ரியேட் இது வந்து ஆன்சராக இருந்திருக்கணும். பட் பரவாயில்ல, என்டிஏ வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும். சரியா? ஏன்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சரை நீ ஆன்சராக கன்சிடர் பண்ணும் இந்த மாதிரி கொஸ்டின்க்குலாம். ஓகே, ஸோ அதனால் ஃபிசிக்ஸை பார்க்குற வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே கான்ட்ரவர்ஷியலாக போயிருக்கும் அந்த மாதிரிலாம் தோணலை. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்து 40 கொஸ்டின் ஈஸி, 5 கொஸ்டின் மாடரேட். ஸோ இது ஈஸி டு மாடரேட் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா 2023 2024 கேட்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் பேப்பர் கேட்குறப்ப கட் ஆஃப் எந்த அளவுக்கு தமிழ்நாடுல போச்சு. சரிங்களா? ஸோ கட் ஆஃப் நம்ம 2026க்கு எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேயாச்சும் அங்கங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தா தான் இந்த கட் ஆஃப் வந்து கம்மியாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ எல்லா கேட்டகிரி இருக்கு. ஸோ நான் 2024 கட் ஆஃபும் ரேங்க் வச்சு அப்படியே சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ கட் ஆஃப் அண்ட் ரேங்க். அண்ட் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்தால் இதெல்லாம் உங்களுக்கு சேஃப் ஸ்கோர் கண்டிப்பா காலேஜ் கிடைக்கும். ஓகே சார், அப்ப இதுக்கு கிடைக்காதுன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, பட் எஸ் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வச்சு தான் நம்ம ஃபைனலா சொல்ல முடியும். சரிங்களா? இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ராவா போகலாம், 20 மார்க். பட் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சேஃப் ஸ்கோர். இதெல்லாம் உங்க மார்க்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜிஎம்சி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பட் நான் இதை மற்ற ஃபேக்கல்ட்டிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்ப சப்போஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கு, ஏன்னா இன்னும் நாங்க பேசவே இல்லை. ஸோ கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா கெமிஸ்ட்ரியோட கஷ்டம்னா கெமிஸ்ட்ரியில மார்க் கம்மி. ஓகே, கெமிஸ்ட்ரியில மார்க் கம்மி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி கட் ஆஃப் குறையும். ஸோ இது பிசிக்ஸை மட்டும் வச்சு நான் சொல்றேன். பிசிக்ஸை வச்சு 2024 கட் ஆஃப் இதுதான் சார். ஸோ 2024 கட் ஆஃப் இது. இதை விட அதிகமான மார்க் கிடைக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஎம்சி கிடைக்குது. பேப்பர் கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை விட கம்மியான மார்க்குக்கும் கிடைக்கும். டீடைல் அனாலிசிஸ் இன்னைக்கு நைட் நம்ம 11 மணிக்கு மீட் பண்ணுவோம். சரிங்களா? சேனல்ல பார்த்தீங்கன்னா லைவ்ல கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறக்காம ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.